நீங்கள் வீட்டில் போய் தூங்கையில் உங்கள் மாடு உயிரோட இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கையில் தூங்கலாம். ரோப்போட போச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக மனுஷன் வந்து நரக வேதனை அனுபவிச்சிருவோம். இல்லை கவரை வாங்கி மொத்தமாக மாட்டு கழுத்தில் கட்டி எப்படியே விட்டுட்டோம்னா ஒன்றும் பொட்டலில் நிற்கணும், இல்லைன்னா கொஞ்சம் தூரத்தில் போய் நிற்க நம்ம எடுத்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் நிப்பாட்டுறது. இதில் எங்கே ஒரு இடத்துல மிஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க போய் இந்த டாடா ஏசியில் போய் சுற்றுவாங்க. சுற்றுறப்ப இந்த மாடு இங்கே போய்ட்டு இந்த லாஸ்ட்டு போயில் மாடு அத்துரும், அந்த டாடா ஏசியில் இருக்க கவுரு அத்துரும். அத்தவுடனே கவுரு கொஞ்சம் சின்ன கவுரு ஆயிரும். இவங்கனால அந்த கவுரை எடுக்க முடியாது. மாட்டை விட்டுட்டாங்கன்னா ரோப் இருக்க நம்பிக்கையில் நம்பரே எழுதியிருக்க மாட்டாங்க, மாடு ஓடாதுங்கிற நம்பிக்கையில் ஜிபிஎஸும் கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாடு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது காட்டுக்குள்ளே தெரிஞ்ச மாடுக வாங்கிட்டு வந்து வளர்க்குறது, உள்ளே போய் காட்டுக்குள்ளே நின்று மாட்டிக்கிறோம். தண்ணி குடிக்க போயில மேய போயில ஒரே இடத்துல 2 திருப்பி சுற்றுச்சுன்னா மாட்டுக்கு அதோட தெரியாது, அந்த ரோப்பை அதுலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் சுற்றினோடனே மாட்டிக்கிறோம். எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வர்றது தெரியாது. ஒரு நாளைக்கு மேலே அது மாடு ஓடி போயிட்டு வந்த மாடு ஒரு நாளைக்கு மேலே தண்ணி இல்லைன்னா அங்கேயே படுத்துரும். அதுக்கு மேலே எடுக்க முடியாது, நின்று சுற்றி முற்றி பார்க்கும். யாராவது பார்த்தாலும் கூட வெறி கொண்ட மாதிரி அவ்வளோ பாயிரம்